ஹலோ ஆல், இது ஒரு குயிக் அவேர்னஸ் வீடியோ. ஸோ ரேஷன் கார்டு வாங்குறது இப்போது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது கடந்த 2 மாதத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கூட, அது எதுக்குன்னு இருந்தவங்க கூட இப்போது சரி அப்ளை பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் கேஸ் கனெக்ஷன் வேணுங்கிறாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த வெயிலில் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு நிறைய அம்மாக்கள், ஏன்னா அப்பாக்களுக்கு டைம் இல்லாததுனால அம்மாக்கள் அலையிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நானும் புதுசாக கேஸ் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஒரு ஏஜென்சிக்கு நான் போகிறேன். அது எந்த ஏஜென்சிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஒரு ஏஜென்சிக்கு போகிறேன். ஒரு 6 மணிக்கு போனேன். அவங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் திரும்பவும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டே நான் போகிறேன். 3 மணிக்கு அந்த ஏஜென்சிக்குள்ளே போனேன். 1 ஹவர் நான் அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். என்னை யாருமே என்னன்னு கூட நான் கேட்கல. நான் பாப்பா வச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். ஸோ நான் போய் கேட்கும்போது வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 1.5 மணி நேரம் கழித்து நான் 1.5 மணி நேரம் ஆச்சு, என்ன எதுவுமே கேட்க மாட்டேறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் ஏதோ எரர் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ண ஒருத்தவர், நான் ஃபோன்லேயே உங்களுக்கு பண்ணித்தரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணி ஏதோ ரெக்யூஸ்ட் ஐடி மட்டும் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ நான் திரும்பவும் இன்னொரு நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க, நான் லீவில் இருக்கேன், இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் கேட்டேன். அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ திரும்பவும் நான் 1.5 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணுறேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சண்டை போடுறேன். இவ்வளோ நேரம் நான் அலைஞ்சு திரிஞ்சு வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் நான் 1.5 மணி நேரமாக திரும்பவும் வந்து உட்காந்துருக்கேன். குழந்தைய வச்சுட்டு நானும் தான் வந்திருக்கேன். எனக்கும் வேலை இருக்குது. நானும் ஒரு அட்வொகேட் தான். என்ன இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டதுக்கப்புறமே அதை பண்ணுறாங்க. அண்ட் திரும்பவும் அந்த ரெக்வஸ்ட்டை நான் கேட்குறதுக்கு அவங்க பார்ப்பாங்கன்னு ஒரு லேடியை கை காட்டுறாங்க. அந்த லேடி 3 டேஸாக என்னை பார்க்குறாங்க. என் குழந்தைய நான் வச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன மேடம் வேணும், ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்க முடியல. ஏதோ நான் அவங்க வர்றவங்க எல்லாரையுமே அவங்க இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேனேஜர் பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் ஃபோன் பண்ணுறேன். அந்த நம்பர் ஒன்று கொடுத்துட்டு நான் சண்டை போட்டதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வாங்க மேடம் சொல்கிறாங்க. நான் அந்த நம்பருக்கு 3 நாளாக 25 டைம்ஸ் 25 தடவைக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு நந்தா கேஸ் ஏஜென்சி மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பொறுமையாக 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களா பார்த்து பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, கேஸ் கனெக்ஷன் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஏஜென்சிக்கு போகலாம். இந்த ஒர்க்கர்ஸை வச்சு, இந்த எம்ப்ளாயீஸை வச்சு. அண்ட் உனக்கு ஆனால் இம்மீடியட்டாக எனக்கு வேணும்னா தயவு செஞ்சு அந்த ஏஜென்சியை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பர்சனலாக எப்படியாவது இந்த வீடியோவை அந்த